ஆஹா, கதை தொடங்குகிறது ஹாலோ எர்த் என்ற பெரிய பூக்கொள்ளை உலகத்தில். அங்கு காங் ஒரு கூட்டம் அடிக்கடி வரும் பலசாலியான வாட்ஹாக்ஸிலிருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். பின்ன கடைசியில் ஒரு பெரிய கிளிஃப் வரைக்கும் ஓடி வந்து சேர்ந்துட்டான். அப்போ அவன் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வாட்ஹாக்ஸ் இல கொஞ்சம் அவனோட ட்ராப் இல விழுந்துட்டாங்க. மீதி வாட்ஹாக்ஸ் அங்கிருந்து மீண்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச போது காங் ஒருத்தனை பிடிச்சு ரெண்டாக்கி போட்டுட்டான். அவனோட பவரை பார்த்து வாட்ஹாக்ஸ் பையா ஓடி போயிட்டாங்க. அப்போது வெற்றியை கொண்டாட நினைச்ச காங் வீழ்ந்து போன எனிமி ஒன்னை சாப்பிட நினைச்சான். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய டூத் பெயின் அவனுக்கு அசவுகளையும் கொடுத்துச்சு. சர்ஃபஸ்ல இப்போ வரலாம். அங்கு டாக்டர் ஐலீன் ஆண்ட்ரூஸ் கிடக்காங்க. என்ன ஒரு சயின்டிஸ்ட். காங் கவ்விய ரீசர்ச் பண்றாங்க. மோனாக் உடன் சேர்ந்து டைட்டன் மாதிரி மேசிவ் அன்ஐடென்டிஃபைட் டெரஸ்ட்ரியல் ஆர்கனிசம்ஸ் முட்டோ பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. உலக சேஃப்டி பாதுகாப்புக்காக. மற்றொரு டைட்டன் குட்ஸில்லாவும் இருக்கார். அவர் அமைதியை பல்வேறு மான்ஸ்ட்ரஸ் த்ரெட்ஸ் இருந்து பாதுகாப்பார். லாங் டைம் அகோ ரோம். ஒரு பக்கம் இட்டலி. அங்கு ஒரு கொடிய டைட்டன் மான்ஸ்டர் ஸ்கைலர் தாக்கியதால் காட்ஸில்லா தன் நீருக்கடியில் உள்ள இல்லத்திலிருந்து வெடித்தெழுந்தார். இந்த பீரங்கியான ஸ்கைலர் வின் மீது அடிக்க காட்ஸில்லா தன் அட்டாமிக் பிரெத் சர்ச் செய்தார். ஒரு கொடுமையான போரில் இருவரும் மோதிக்கொண்டனர். பின்னர் இட்டலி ஸ்கைலர் என்ற மற்றொரு பீஸ்ட் இலிருந்து மீட்டு காட்ஸில்லா தன் புதிய இல்லமாக கொலசியம் தெரிவு செய்தார். மறுபக்கம் காங் பூமி மீது பல ஈவல் டிடன்ஸ்களை போராடி பாதுகாப்பவன். மோனாக் நிர்வாகம் காட்ஸில்லா மற்றும் காங் இவர்கள் ஒருவரை ஒருவர் மோத விடாமல் அவர்களை அவர்களின் தனித்தனியே இடங்களில் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று உறுதிப்படுத்துகின்றனர். அப்போதுதான் மனித இனம் குழப்பமின்றி காப்பாற்றப்படும். ஹாலோ எர்த் இல் உள்ள அவுட்போஸ்ட் ஃபேசிலிட்டி இல் விஞ்ஞானிகள் சிலர் காங் பிரதேசத்தில் சாதாரணமல்லாத ஆற்றல் வாசிப்புகளை கண்டறிந்தனர். அதே சமயம் அங்குள்ள ஒரு சிங்ஹோலில் வாட்ஹாக்ஸ் கொல்லப்பட்டதை காங் முடிவுக்கு கொண்டு வந்தார். இதை அறிந்த ஐலீன் தன் சக இயக்குனர் ஹாம்ப்டன் மூலம் செய்தியை பெற்றார். அதே நேரம் ஐலீன் தத்து மகள் ஜிய பள்ளியில் இருக்கையில் நேரெடுக்கும் கனவுகளில் மூழ்கினார். யோ, நம்முடைய ஜியோ எல்லாரும் நினைக்கிற மாதிரி சிம்பிளா ஒரு பொண்ணு இல்ல. சரியா? அவ ஸ்கூல்ல உட்கார்ந்து அப்படியே ஆழ்ந்த எண்ணத்துல மூழ்கிட்டு அவங்க டேஸ்ட் மேல அசத்தலான வரையறைகளை போட்டுட்டா. டீச்சர் தான் குழம்பி போயிட்டாங்க. தெரியுமா, இந்த கியா தான் ஸ்கால் ஐலண்ட்ல இருந்த எவி த்ரிபின் கடைசி உயிர் வாழப்பவளாம். அவ மட்டும்தான் கோங்குடன் பேச முடியும். ஐலீன் அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டா. ஜியா புது உலகத்துல மிக்க வித்தியாசமா இருக்கிறதையும் டைட்டன்ஸ் மீது கண்ட விசித்திரமான காட்சிகளையும் பத்திருந்து சொன்னாங்க. கூடவே கோங்கு ஆபத்து இருக்குமோன்னு கூட சந்தேகப்பட்டாங்க. என்ன பாசமோ ஐலீன் நிகழ்ந்துட்டு ஒரே குத்தால கொடுத்துட்டு நாம இருவரும் ஒன்னாதான் இருக்கோம்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த நைட் தான் ஐலீன் ஜியா வரைஞ்சு படங்களை பார்த்துட்டு இருக்கா. அப்போதான் ஹாலோ எர்த்ல இருந்து கிடைச்ச எனர்ஜி ரேடிங்ஸ்க்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு கிளம்பிச்சு போயிட்டாங்க. ஐலீன் மயாமி பர்னி ஹேஸ் கிட்ட உதவி கேட்க போயிட்டா. பர்னியை நீங்க தெரிஞ்சிருக்கணும், அவர் எப்பவும் ஒரு அன்கன்வென்ஷனல் திங்கர் தான். அவர் அதை உடனே கைக்கு எடுத்துட்டாரு. கியாவின் விசியோன்களும் அந்த மர்மமான சினால்ஸும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ பாஸ், இப்போ கதையில நடக்கிறத சொல்ல போறேன். காட்ஸில்லா மீண்டும் நகர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த முறை ஒரு பெரிய எனர்ஜி சர்ஜ் நடந்திருக்கு. அது குட்ஸில்லாவுக்கு ஒரு ஆபத்து மாதிரி தோணுது. அதனால ரோமை விட்டு அந்த எனர்ஜி சோர்ஸ்க்கு நேரா பாய்ந்துட்டாரு. அப்புறமா நம்ம காங் ஹாலோ எர்த்ல இருந்து வந்து மேல வந்துட்டாரு. அவர் தன் கேவை உணர்ந்து தி அவுட்போஸ்ட்க்கு உதவிக்கு ஒரு வழி தேடுறாரு. வெறும் பற்கள் பிரச்சனைய வச்சு காட்டிக்கிட்டாரு. உடனே மோனாக் அவுட்போஸ்ட் டீம் ஆக்ஷனுக்கு தயாராயிட்டாங்க. ஜியோ ஏலனுக்கு போய் கோங்கோட பற்பிரச்சனையை சொன்னா. ஐலீன் உடனே அவங்களோட பழைய நண்பர் டிராப்பரை சந்திச்சா. இவர் மோனார்ச்ல ஒரு வெட்டினரியன். அவர் அட்வான்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி கோங்கோட பழுதான பல்லை எடுத்துட்டாரு. புதிய மெட்டல் பல் ஒன்றை பொருத்திட்டாரு. அதுக்கப்புறமா பர்னி என்ன பண்ணிருக்காருன்னு ஏலன் கிட்ட வந்து சொல்றாரு அவர் அவுட்போஸ்ட்ல. அடடா, இந்த கதையில் ஒரு வியப்பு மாற்றம். ஹாலோ எர்த்குள் இறங்கிய காங் தன் குகையில் ஒளிந்திருக்க ஏலன் குழு மைசூரா அவிழ்த்த புதிய தகவல்களுடன் தங்கள் பேஸ் நோக்கி பயணிக்கிறாங்க. அதே சமயத்தில் அப்பாடா, காட்ஸில்லா பிரான்சில் உள்ள ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு கண்மூடித்தனமா ஒரு தாக்குதல் நடத்தி அதன் ரேடியேஷன் ஆற்றலை உறிஞ்சிக் கொள்கிறார். ஒரு பெரிய போருக்கு தயாராகவே அவர் செய்கிற மாதிரி தெரியுது. மோனாக் இந்த குட்ஸில்லாவின் அசுர வேகத்தை கண்டு கொஞ்சம் பதறிப்போய் ஜெட்ஸ்களை அனுப்பி முறியடிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா சில நிமிடங்களில் அவை ஜெட்ஸ்கள் குட்ஸில்லாவால் பொம்மைகள் போல சிதறியது. அதே நேரத்தில் ஹாலோ எர்த்திலிருந்து ஏலன் குழு மோனாக் அவுட்போஸ்டை கண்டுபிடித்ததும் அது முழுக்க வெறிச்சோடியிருந்தது. காங் கொண்டு உள்ளே நுழையும் போது ஒரு மிகப்பெரிய குழி கண்டுபிடிக்கிறார். அங்கு ஒரு புதிய வேர்ல்ட், ஒரு மர்ம ஆற்றல் ஊட்டும் என்னவோ ஒரு என்டிட்டி இருக்க. அவர் தன் ஆக்ஸ் எடுத்துக்கொண்டு பேட்டில் தயாராகிறார். பெருமூச்சு விடும் பணியில் நடக்கையில் ஒரு மர்ம ஃபிகர் தோன்றுகிறது. அது சூன் ரிவீல் ஆகும் பொழுது அது ஒரு சின்ன ஏப் நூகோ. காங் அவரை பீஸ் உடன் சந்திக்க முயற்சிக்கிறார். தன் ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் செய்கிறார். ஆனால் நூகோ கடி விடுகிறார். பின் ஓடிவிடுகிறார். காங் சேஸ் அவரை பின்தொடரும் போது 3 அதர் கரில்லஸ் வந்து காங் தாக்குகிறார்கள்.
அவை குவிக்லி அவரை கேப்சர் செய்யும். ஒரு ஏப் கூட கோங்கை ஆக்ஸ் உடன் கில் பார்க்கிறார், ஆனால் லக்கிலி காங் தப்பிக்கிறார். விடுபட்ட பின் அவர் தன் ஆக்ஸ் உடன் ஃபைட் பேக் செய்கிறார். காங் ஏன் சுவோ கூட வெப்பனாக உபயோகிக்கிறார் மற்ற கொரில்லாஸ் ஃபைட் செய்ய. ஒரு ஏப் நியர்லி ஒரு கிளிஃப் இருந்து ஃபால் ஆகிறார், ஆனால் காங் அவரை பிடித்து புல் செய்கிறார். ஏய் கேளே, கதை கேளு. அந்த காங் ஒரு பெரும் குரங்கு மற்றொரு குரங்கை தப்பவிட்டான், ஆனால் அந்த நன்றியற்ற குரங்கு மீண்டும் கோமி குத்த முயல. இதனால் காங் கோபத்துடன் அவனை இடித்துவிட்டான். அந்த மூன்றாவது குரங்கு பயந்து ஓடிட்டான். இப்போ காங் அவன் கூட்டத்தை காட்ட சுகோவை கேட்டுக்கொண்டான். அதே நேரத்தில் ஐரீன் அவளின் அணியுடன் முன்னோக்கி செல்ல மைக்கேல் வழிநடத்துறார். ஆனால் திடீர் மிச்சாயலி ஒரு மரத்தைப் போல உருவான ஒன்று விழுங்கியது. இது பயத்துடன் மற்றவர்களை ஓட வைத்தது. இதற்கிடையில் ஏஆர் குட்சில்லன் நகர்வுகளை கண்டறிந்து அவன் ஆர்க்டிக் ஓஷன் நோக்கி செல்வதை கண்டறிந்தனர். அங்கு இன்னொரு திடனான டியமாட் இருக்கிறார். ஹாலோ எர்த்தில் எலினாவின் குழு ஒரு பழங்கால தலைவி மத்ராவின் கோவிலை கண்டுபிடிக்க ஜிஆர் அந்த பழமையான எழுத்துக்களை அவளின் குலத்தின் சமயம் வரையறையாக கண்டறிந்தாள். அங்கு ஒரு ஒளிரும் டிராகன் ஃபிளாக் ஒன்று ஒரு பாறையின் மீது அமர்ந்தது. ஜிஆர் தொடும்போது அது ஒரு மின்சாரம் போல செயல்பட துவங்கியது. ஒரு பழங்கால பாசன முறையில் நீர் ஒரு சிறிய துரங்கத்தில் ஓடுகிறது. இதை பின்பற்றி ஜிஆர் குழுவும் ஒரு மர்மமான இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அது ஒரு காணாமல் போன வேல் ஆல் மறைக்கப்பட்டு இருந்த ஒரு புதிய பாதாள உலகம். ஜியோ தைரியமாக அந்த பாதுகாப்பு பொறியை தன் கைகளால் திறந்து அனைவருக்கும் அந்த அதிசயமான இடத்தை காட்டினார். அதே நேரத்தில் சூக்கோ சதுரமாக காங் ஒரு நதிக்கு கொண்டு செல்கிறார். அங்கு ஒரு பிரம்மாண்டமான சர்பென்ட் மான்ஸ்டர் வசிக்கிறது. அப்போது திடீரென்று அந்த சர்பென்ட் மான்ஸ்டர் தோன்றி காங் தாக்குகிறது. ஆனால் காங் எந்த பயமுமின்றி தன் கோபத்துடன் சர்பென்ட்டின் வாயில் தனது ஆக்ஸ் பாய்ச்சி சண்டையிடுகிறார். சர்பென்ட் கோபமடைந்து காங் நீருக்குள் இழுக்க முயற்சிக்கிறது. ஆனால் காங் மிக வலிமையாக அந்த சண்டையில் வெற்றி பெறுகிறார். சூக்கோ பயத்தில் ஓடி பின்னர் அந்த சர்பென்ட் மான்ஸ்டர் தலையில்லாத உடலை காண்கிறார். காங் அந்த வெற்றிகரமான போரின் பின் அந்த மான்ஸ்டர் இன் இறைச்சியை உண்கிறார். சக்கோவுக்கும் சில பங்கு பகிர்கிறார். அதே சமயத்தில் மோனாக் காட்ஸில்லா நகர்வுகளை பின்பற்றி ஒரு பெரும் உலகிற்கு செல்கிறார். நீரிலிருந்து டியமாட் என்ற பெரும் டைட்டன் தோன்றுகிறார். ஹலோ, என்ன ஒரு அதிரடி காட்சிகள்! காட்ஸில்லா அந்த பயங்கரமான டியமாட் அழிக்கும் வகையில் தனது அட்டாமிக் பிரீத்தை வீசுகிறார். பின் அவர் அந்த ரேடியேஷன் எனர்ஜியையும் உறிஞ்சிக் கொள்கிறார். என்ன ஒரு மிரட்டல்! மறுபுறம் ஹாலோ எர்த்தில் எவி ட்ரைபின் மக்கள் லாய்லின் மற்றும் அவரது டீமை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் கியா வை உடனே தங்களில் ஒருவராக மதிப்பிடுகிறார்கள். டிரைப் லீடர் ஜியோவுடன் டெலிபதிக்கலாம் வழி பேசி தங்களின் வரலாறுகளையும் ஜியோவின் சொந்த நினைவுகளையும் பகிர்ந்து கொள்கிறார். பின் நாம் ஈஸ்ட் டெம்பிள்குள் நுழைகிறோம். அங்கே ஐலின் அவர்களின் சரித்திரத்தை மொழிபெயர்க்கிறார். பழைய காலத்தில் கிரேட் ஏப்ஸ் மானுடத்தின் காவலர்கள் என எழுதப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு நிர்மமான லீடர் ஸ்காக்கிங் என்பவர் அவர்களை திரட்டி காட்ஸில்லா எதிராக மேலுலகில் போர் புரிய வெளியேற முயற்சித்தார். பின்னால இருந்து ஓடும்படி அவங்கள சுத்தியடிச்சு ஹாலோ எர்த் உள்ள சிக்க வச்சிட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகாம படுத்திருக்க. அப்படியே இந்த உலகத்தை ஆளணும்னு ஸ்காக்கிங் இன்னும் கனவு காணுறாரு. ஆனா ஒரு ப்ராஃபஸி இருக்கு. ஸ்கல் ஐலண்ட்ல இருந்து வரும் ட்ரைபின் நேர் வாரிசு ஜியோ தான் மீண்டும் மாற்றோய உயிர்ப்பிக்க போறாங்களாம். அப்போது காங் சூக்கோய பின்னாடி போய் மற்ற கிரேட் ஏப்ஸ்களின் மறைபொருள் இடத்தை கண்டுபிடிச்சார். ஸ்காக்கிங்கின் அடிமைகள் படு கஷ்டப்படுத்துற என்கவுண்டர்ஸ் பார்த்து வெறுப்புல காங் ஸ்டெப் இன் பண்ணினார். ஒரு ஏஜிங் ஏப் மீது படு கோபமுற்ற காங் ஸ்காக்கிங் எந்திட்டு அவரது பிடியிலிருந்து அந்த ஏழை ஏப்பிய காப்பாற்ற அவரை ஒரே அறையில் தரையில் விழ வச்சிட்டார். அப்புறம் வியூகமாக ஸ்காக்கிங் வந்து காங் இன் மெட்டல் டூத் கேலி செய்தார். காங் எதிரா சூக்கோய தண்டிக்க நினைத்தபோது ஒரு எல்டர்லி ஏப் தைரியமாக நின்று பாதுகாத்தார். ஆனால் ஸ்காக்கிங் அந்த எல்டர்லி ஏப்பிய ஒரு லாவா பிட்ல தள்ளிவிட்டார். இதை கண்டு சூக்கோ மிகவும் வருத்தப்பட்டார். இந்த கேலிச்சலில் காங் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டார். ஆக்கம் பெருமையுடனும் குறும்புடனும் தன் கோபத்தையும் சைகை மிஞ்சிய சண்டையையும் கட்டுப்படுத்த முடியாமல் கிங் ஒரு கொடூரமான வெப் உயர்த்தி அது மற்றொரு டைட்டன் முதுகெலும்பினால் செய்யப்பட்டது. கூர்மையான கிறிஸ்டல்களால் அலங்கரிக்கப்பட்டது. காங் அவரை பிடிக்க பார்க்கையில் கிங் ஒரு மர்மமான ஆயுதம் காண்பித்தார். அது ஒரு ஐஸ் டைட்டன் பெயரில் ஷிமோ. அவர் கிங் விப்பில் உள்ள கிறிஸ்டலினால் கட்டுப்படுத்தப்பட்டு ஷிமோ காற்றில் ஊதுகிறார். காங் தன் ஆக்ஸ் மூலம் தடுக்க முயற்சித்தார். ஆனால் அந்த அடி மிகவும் வலிமையாக இருந்ததால் அவருடைய கை பனியால் மறைந்து ஃப்ராஸ்பைட் ஆகிவிட்டது. சுக்கோ அவசரமாக காங் ஒரு தப்பிக்கும் வழியை கொடுத்தார் மற்றும் அவர் ஒரு பின்வாங்கும் நடவடிக்கையில் காங் சில ஆபத்துக்களை எதிர்நோக்கினார். இதை கண்டு ஸ்காக்கிங் தனது ஹென்ச்மன் களை காங் கண்டுபிடித்து அழிக்க சொன்னார். ஆனால் காங் அவர்களை ஒரு கண்ணியமற்ற வழியில் கொண்டு சென்று கொன்றுவிட்டார். ஒரு ஆப்பிரிக்க குரங்கு மட்டும் ஃபாலிங் ராக்ஸில் தப்பித்தான். அதன் பிறகு க்ரூ எவி பழங்குடியினருடன் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கையில் ஜியோ தனது மக்கள் மத்தியில் மீண்டும் மகிழ்ச்சியை அனுபவித்தாள். ஐலீன் ஒரு புதிய உணர்வு உருவாகிறது.
வணக்கம் மக்களே, இங்கு ஒரு அதிரடி சர்ப்ரைஸ் காத்திருக்குது. நம்ம காங் அவன் ஊருக்கு திரும்ப நினைக்கிறான். ஆனா அவனோட கை காயமடைந்துடுச்சு. காயமடைந்த காங் துக்கத்துடன் ஜியோசைன் மூலமா தன்னோட வீட்டை பற்றி சொல்லுது. இந்த நிலையில் மற்றொரு கொரில்லா ரகசியமா இவங்கள பின்னாடி வந்து இந்த விஷயம் பார்த்துட்டு அத விரைவா ஸ்கா கிங் சொல்லிடுச்சு. அந்த ஸ்கா கிங் நம்ம ஐஸ் டைட்டன் ஷிமோயோட முன்னேறுகிறான். பூமிக்கு மேல ஆதிக்கம் பெறப்போறானாம். இந்தாங்க ட்விஸ்ட். ட்ராப்பர் சொல்றார் பாத்துக்கங்க. காங் ஒரு புது கைகவசம் வேணுமாம். அந்த கைகவசம் அவனுக்கு மீண்டும் பலம் தர உதவும். ஆக முதல்ல ஒல்லியான புதிய டெக்னாலஜிக்கான ஆரம்பமாயிருந்து அதை மீட்டு கொண்டு வந்து காங் புது கைகவசம் பொருத்திட்டார் ட்ராப்பர். அப்படியே இப்போ காங் தயார் பாஸ். பூமிக்கு மேல உள்ள ஆபத்துகளை எதிர்க்க அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க காத்திருக்கணும். அட பாருங்கப்பா, கிங் காங் மண்ணின் மையத்திலிருந்து ஷிமோ வின் மீது ஏறி ஸ்கா கிங் கண்டார் போல. ஆபத்தை உணர்ந்த காங் ஐலீன் மற்றும் அவரது டீமை விரைவாக வெளியேற சொல்லி புதிய ஆற்றலுடன் செயலில் இறங்கப் போவதாக முடிவு செய்தார். அட இப்போ ஸ்கா கிங் வீழ்த்த காட்ஸில்லா வின் உதவிக்கா காத்திருக்கு. சைரோவில் உள்ள போர்ட்டல் மூலம் சரஸ் என்று கிளம்பிட்டார் காங். அப்போ காட்ஸில்லா தனக்கான அழைப்பை கேட்டு விழித்துக் கொள்ளும்போது புயலாக சென்று விட்டார். போடுங்க போடு. ஆனா காட்ஸில்லா அவர் சவால் விட வந்துட்டாரு என்று நினைத்து வேகமாக சார்ஜ் செய்தார். இருவரும் மோதிக்கொண்டாங்க. அப்போது காங் புதிய மெக்கானிக்கல் கிளவ் உபயோகித்து காட்ஸில்லா வீழ்த்தினார். இதற்கிடையில் ஹாலோ எர்த் இல் மக்கள் ஜியோ உதவியுடன் ஒரு ரிச்சுவல் செய்யும். ஏனெனில் மாட்ரா வை மட்டும் அவங்க தான் மீண்டும் எழுப்ப முடியும். மேலும் மாட்ரா காட்ஸில்லா பழைய நண்பராம். ஏய் பாருங்கோளை, கொஞ்சம் அசந்து போ. காட்ஸில்லா கண்ணுல இப்ப தமிழ்நாடு மாறிய போல கிங் காங் செம்ம ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு ஏதோ புது ஸ்டோரி ஆரம்பிச்சு போல இருக்கு. இருவரும் என்ன செய்றாங்கன்னா, அந்த காட்ஸில்லா மற்றும் கிங் காங் ஒன்று சேர்ந்து மாசா ஒரு ரா விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்களுக்கு எதிரா நான் சொல்வதா கேளு. ஸ்கா கிங் மற்றும் ஷிமோ வந்துட்டாங்களே, ஆனா ஹியூமன்ஸ் பிளான் பண்றாங்க ஹாலோ எர்த்ல ஒரு கிராவிட்டி சர்ஜ் கிரியேட் பண்றதுக்கு. இது நடந்தா எர்த் எஸ் போர்ட்டல் சீல் ஆயிடும். சூப்பர் மசாலா ட்விஸ்டோ. ஆனா அந்த ஸ்கா கிங் ரொம்ப கூல். அவன் கிட்ட ஷிமோவை சொல்லி எர்த் எஸ் போர்ட்டல் ஃப்ரீஸ் பண்ண வச்சிட்டான். அப்புறமா காட்ஸில்லா மற்றும் கிங் காங் ஒன்று சேர்ந்து ஷிமோ மற்றும் ஸ்கா கிங்கையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாரு, இந்த 4 டைட்டன்ஸ் எல்லாம் கிராவிட்டி சர்ஜ் ஆரம்பிச்சதும் பறந்து போய் ரியோ டே ஜெனரோல ஒரு பேஸ்ல கீழே விழுந்துட்டாங்களே. ஸ்கா கிங் சீக்கிரம் பில்டிங்ஸ் பலவற்றை ஃப்ரீஸ் பண்ணிட்டான் ஷிமோ உதவியோடு. ஓஹோ, இதோ வந்துட்டாங்க காட்ஸில்லா. அவரோட அடுத்த அதிரடி மூவ் ஆகாயத்துக்கு நேரா ஒரு ஐஸ் பிளாஸ்ட் விடுறாரு. அந்த சீன் பாருங்க. அடுத்து காட்ஸில்லா தன்னோட அட்டாமிக் பிரெத் சார்ஜ் பண்ணி அந்த ஈவில் கிங் மேல விடுறாரு. மறக்காம அந்த கிங் வெப்ல இருந்த கிறிஸ்டல் கிழித்து எடுக்கிறாரு. அடுத்ததாக நம்ம சூகோ போர்ட்டல் வழியா குதிச்சு வருவார். காங் ஆக்ஸ் கொண்டு ஒரு பவர்ஃபுல் ஸ்விங் அடித்து கிறிஸ்டல் உடை சொல்லரு. ஷிமோ இனிமேல் ஸ்கா கிங் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாரு. அதோட ஸ்கா கிங் இப்போ ஒரு வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கார். காங் டாஸ் பண்ணி காட்ஸில்லா வீசுறார். காட்ஸில்லா அவரை வெப் பேக் பண்ணி காங் அவரை மடல பிடிச்சிடுறார். அப்போ எங்களுக்கு சந்தோஷமான ஆச்சரியம். ஷோமோ தன்னோட ஃபார்மர் மாஸ்டர் திருப்பி முட்டிக்கிட்டாரு மற்றும் ஐஸ்ல ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. காங் அப்ப ப்ரோசஸ் தொடர்ந்து ஃப்ரோசன் ஸ்கா கிங் மில்லியன் பீசஸ் உடைச்சிடுறார். இறுதியாக காட்ஸில்லா தன்னோட அட்டாமிக் பிரெத் உபயோகிச்சு ஐஸ் பிளாஸ்ட் அன்டூ பண்ணி எல்லாம் சரியா மாற்றிடுறாரு. பேட்டில் பிறகு காட்ஸில்லா திரும்பி காலசியம்ல ஓய்வு எடுக்கும் நேரம் மற்றும் மாட்ரோ ஹாலோ எர்த்ல வேல் பழுது பார்ப்பார்.